வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் ஆங்கிலம் சரிவர பேச வராததால் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வங்கி ஊழியர் ரமேஷ். இவரது மூத்த மகள் கிருஷ்ணசூர்யா ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு ஆங்கிலம் படித்து வந்தார். இந்நிலையில் இவருக்கு அதிக பாடங்கள் இருப்பதாகவும் தனக்கு ஆங்கிலம் சரிவர பேச முடியாமல் சிரமப்படுவதால் தன்னை வேறு பாடப்பிரிவுக்கு மாற்றும்படியும் தனது பெற்றோர்களிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளார். இது தொடர்பாக மன உளைச்சல் அடைந்த கிருஷ்ணசூர்யா நேற்று இரவு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே கல்லூரியைச் சேர்ந்த 2 பெண் பேராசிரியர்கள் தான் மாணவியின் தற்கொலைக்கு காரணம் என கூறி மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கல்லூரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது. மாணவியின் தற்கொலை குறித்து சரியான முறையில் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அண்ணா சாலை ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே அமைந்துள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு முன்பதிவு கொண்டாட்டம் ஆரம்பமானது. இதில் செயின் மற்றும் வளையல் திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவை சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கிளை மேலாளர்கள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். மேலும் அனைத்து நகைகளுக்கும் 50% சிறப்பு தள்ளுபடி சேதாரத்தில் வழங்கப்படும். அட்சய திருதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு தங்க நாணயம் அட்சய திருதியை அன்று வழங்கப்படும். இன்றைய சிறப்பு விருந்தினர்களாக சசிகலா, ராதை சம்பத், பிரான்சிஸ் ஜோசப், மேரி இமக்லேட்டா, மனிஷா, மோனிஷா மற்றும் இவர்களுடன் கிளை மேலாளர் நிஜோ, துணை மேலாளர் மனோஜ், கணக்கு மேலாளர் சஜூஸ் மற்றும் ஜோசாலுகாஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டன என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில்தான் பஞ்சாலைகள், சர்க்கரை ஆலை, அரசு சார்பு நிறுவனங்கள் மூடப்பட்டன என குற்றம் சாட்டினார். மேலும் பொதுப்பணித்துறையில் 10,000 ஊழியர்களை நீக்கியது, ரேஷன் கடைகளை மூடியது காங்கிரஸ் ஆட்சியில்தான் என்றும், எனவே தேசிய கட்சிகளை புறக்கணித்து மாநில கட்சியான அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் கூறினார். புதுச்சேரியில் தகாத உறவுக்கு தடையாக இருந்த கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஞானப்பிரகாசம் நகரைச் சேர்ந்தவர் ஜெயபாஸ்கர், வயது 48. இவரது மனைவி ஷர்மலா தேவகிருபை, வயது 44. கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு நெஞ்சுவலியால் மயங்கி விழுந்ததாக பாஸ்கர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது சடலம் உடல் கூராய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஷர்மிளா தேவகிருபையின் புகாரின் பேரில் தன்வந்திரி நகர் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாஸ்கர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலையானது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றினர். பாஸ்கரின் மனைவி ஷர்மிளா தேவகிருபையை போலீசார் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி கைது செய்தனர். விசாரணையில் அவர் கடலூர் சின்னப்ப நாயக்கன் பாளையம் சந்திரதேவன், வயது 43 என்பவருடன் தகாத உறவு வைத்திருந்ததும் அதனால் ஏற்பட்ட தகராறில் பாஸ்கர் கொல்லப்பட்டதும் தெரிய வந்தது. பாஸ்கரை கொல்ல சேகரின் நண்பரான புதுச்சேரி நெல்லித்தோப்பு ஆட்டோ டிரைவர் மணிகண்டன், வயது 37, முதலியார்பேட்டை ஆனந்தன், வயது 32 ஆகியோர் உதவியுள்ளனர். இதனையடுத்து ஷர்மிளா தேவகிருபை, சேகர், ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இதில் தொடர்புடைய முதலியார்பேட்டை ஆனந்தனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநில தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் ஸ்கேட்டிங் மற்றும் தப்பாட்டம் மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் ஸ்கேட்டிங் மற்றும் தப்பாட்டம் மூலமாக வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்கேட்டிங் வீரர்கள் கலந்து கொண்டு ஸ்கேட்டிங் செய்து கொண்டே பொதுமக்களுக்கு தேர்தல் துறையின் வாக்காளர் கையேடுகளை வழங்கினர். மேலும் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் சென்றனர். வாக்காளர் உறுதிமொழியை ஏற்பதற்கான கையெழுத்து பிரச்சாரமும் நடைபெற்றது. இதில் தேர்தல் துறை அதிகாரிகளை தொடர்ந்து பொதுமக்களும் தேர்தல் ஆணைய உறுதிமொழியை ஏற்பதாக கையொப்பமிட்டனர்.
மேலும் புதுச்சேரி மாநில விலங்கான அணில் வேடமணிந்து துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்களுடன் செல்ஃபி பாயிண்ட் கார்னர்களும் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் கடற்கரைக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளும் புதுச்சேரி மக்களும் செல்ஃபி எடுத்துக் கொண்டதுடன் தேர்தல் துறையின் விழிப்புணர்வு வாசகங்களை படித்து விழிப்புணர்வும் அடைந்தனர். அமிர்த வித்யாலயம் கிருமாம்பாக்கம் பள்ளி நடத்திய கல்லூரிகளுக்கு இடையேயான அமிர்த கிரிக்கெட் கோப்பை அமிர்த வித்யாலயம் கிருமாம்பாக்கம் பள்ளி விளையாட்டுத் திடலில் ஏப்ரல் 5 மற்றும் 6 ஆகிய இரு தினங்களில் நடைபெற்றது. 8 ஓவர் கொண்ட இக்கிரிக்கெட் போட்டியில் ஆல்பா கல்லூரி, சபரி நர்சிங் கல்லூரி, ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரி, PSV கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி ஆகிய 5 கல்லூரிகளிலிருந்து 8 அணியாக மாணவர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியின் தொடக்க விழாவில் புதுச்சேரி கிரிக்கெட் வீரர் ஸ்ரீ சாந்த டூர்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கிரிக்கெட் போட்டியினை தொடங்கி வைத்தார். இத்தொடக்க விழாவில் பள்ளி முதல்வர் ஸ்ரீமதி பேபி நிர்மலா, பள்ளி கல்விசார் ஆலோசகர் ஸ்ரீ ராஜசேகருடன் இருந்தனர். முதல் சுற்றில் வெற்றி பெற்ற 4 அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றனர். 2ஆம் நாள் தொடரில் அரையிறுதி சுற்று மற்றும் இறுதிச் சுற்றுகள் நடைபெற்றன. இப்போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு அறுபடை வீடு மருத்துவ மாணவர்கள் மற்றும் PSV மாணவர்கள் தகுதி பெற்றனர். இறுதிச் சுற்று போட்டியினை அன்றைய நாளில் சிறப்பு விருந்தினராக கிருமாம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் விஜயகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அருகே சிவன் கோயிலில் அம்மன் சந்நிதியில் தாலிச்சங்கிலி திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே பர்வதவர்தினி உடனுரை ராமலிங்கேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் கடந்த சனிக்கிழமை பிரதோஷ பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து கோயில் காவலாளி ராமலிங்கம் வெளிப்புற கதவை காலையில் திறந்து வைத்துவிட்டு சென்றுள்ளார். அர்ச்சகர் ராஜசுந்தரம் சாமி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வந்துள்ளார். அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய சென்ற பொழுது அம்மன் கழுத்தில் இருந்த தங்கத்தாலி சங்கிலியை காணவில்லை. இதுகுறித்து கோயில் அறங்காவலர் குழு மூலம் நெட்டப்பாக்கம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.